ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 2023 பொது தமிழில் கேட்ட 25 வினாத்தாள்களின் வினாக்கள் தான் நம்ம சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி பார்ட் 10 வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இது பார்ட் 11வது வீடியோ. இதுலேயும் ஒரு 100 வினாக்கள் ரெஃபர் பண்ண போகிறோம். பார்ட் 10 வரைக்கும் நம்ம 1000 வினாக்கள் ரிவிஷன் பண்ணிட்டோம். இது பார்ட் 11. இதுலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம 100 வினாக்கள் ரிவிஷன் பண்ண போகிறோம். எல்லாருக்குமே ரெகுலராக ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் யூனிட் வைஸாக தனித்தனியாக போயிட்டுருக்கு. பாலிட்டி, ஜாகிரஃபி, ஐஎன்எம், சயின்ஸுன்னு எல்லாமே பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் அண்டு டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். தென் நம்ம சேனலை யாருன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா லைக் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, சரியான நிறுத்தற் குறியிட்ட சொற்றொடரினை தேர்ந்தெடு. என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வழு அமைதி. என் அம்மை வந்தாள் என்பது ஒரு சென்டென்ஸ். அதை இங்கே ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு மேலே ரெண்டும் மேற்கோர் குறி கொடுத்துருக்காங்க. ரெண்டு பக்கமும் என் மேலே, அதுக்கப்புறம் வந்தாளுக்கு மேலேயும் நிறுத்தற் குறிகள் இட்டிருக்காங்க. அடுத்து இரண்டாவது வினா, நிறுத்தற் குறியிடுக. பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே. பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே. என்னும்போது அங்கே ஆச்சரிய குறிக்கு வரணும். பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே, அங்கேயும் ஒரு ஆச்சரியக்குறி வரணும். அடுத்து மூன்றாவது வினா, வாக்கிய அமைப்பினை கண்டறிக. நான் திடலில் ஓடினேன். நான் திடலில் ஓடினேன் என்பது தன்வினை. அடுத்து நான்காவது வினா, சரியான ஊர் பெயரின் மருவு எது? சரியான ஊர் பெயரின் மருவு எது? உதகமண்டலத்துக்கு உதகை, புதுச்சேரிக்கு புதுகை, புதுக்கோட்டைக்கு புதுவை வந்திருக்கு, தவறு. புதுச்சேரிக்கு புதுவை வரணும், புதுகை கொடுத்துருக்காங்க, அதுவும் தவறு. கும்பகோணத்துக்கு குழந்தை வரணும், கும்பை கொடுத்துருக்காங்க, அதுவும் தவறு. இப்போ கரெக்டாக கொடுத்துருக்குது உதகமண்டலத்துக்கு உதகை, அதுதான் கரெக்டு. அடுத்து ஐந்தாவது வினா, தில்லை என அழைக்கப்படும் ஊர் சிதம்பரம். தில்லை என அழைக்கப்படும் ஊர் சிதம்பரம். அடுத்து ஊர் பெயர்களின் மருவை எடுத்து எழுதுக. ஊர் பெயரையும் அதன் மருவையும் பொறுத்துக. தஞ்சாவூருக்கு தஞ்சை, திருநெல்வேலிக்கு நெல்லை, கோயம்புத்தூருக்கு கோவை, கும்பகோணத்துக்கு குடந்தை. தஞ்சாவூருக்கு தஞ்சை, திருநெல்வேலிக்கு நெல்லை, கோயம்புத்தூருக்கு கோவை, கும்பகோணத்துக்கு குடந்தை. ஆப்ஷன் ஏ கரெக்டான விடை. அடுத்த வினா, சரியான தமிழ் சொல்லை தேர்க. விவாகம் திருமணம். விவாகம்னா திருமணம். அடுத்து பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சர்க்கார்னா அரசாங்கம். சர்க்கார்னா அரசாங்கம். அடுத்த வினா, பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் தருக. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் தருக. லைட் ஹவுஸ் என்பதன் தமிழ்ச்சொல் கலங்கரை விளக்கம். லைட் ஹவுஸ் என்பதன் தமிழ்ச்சொல் கலங்கரை விளக்கம். அடுத்த வினா, நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று விடை கூறுவது உருவது கூறல் விடை. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது உருவது கூறல் விடை. கால் வலிக்கிறதுனா அது உற்றது உரைத்தல் விடை. 11வது வினா, சரியான வினைமரபினை எடுத்தெழுதுக. சரியான வினைமரபை எடுத்தெழுதுக. தண்ணீர் குடித்தான். தண்ணீர் குடி. பால் பருகு. சோறு உண். பழம் தின். இதெல்லாம் வினைமரபுகள். இங்கே தண்ணீர் குடித்தான் என்பதே சரியான வினைமரபு. அடுத்த வினா, விடை வகையை தேர்ந்தெழுதுதல். இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவது. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவது ஏவல் விடை. அடுத்து 13வது வினா, அலுவல் சார்ந்த சொற்கள். டவுன்லோட் பதிவிறக்கம். டவுன்லோட்லாம் பதிவிறக்கம். டவுன்லோட் பதிவிறக்கம். அலுவல் சார்ந்த கலைச்சொல் தேர்ந்தெழுதல். பர்சனாலிட்டி. பர்சனாலிட்டினா ஆளுமை. ஆளுமை. அடுத்து தீசிஸ் என்பதற்கான சரியான கலைச்சொல்லை கண்டறிக. தீசிஸ்னா ஆய்வேடு. தீசிஸ் ஆய்வேடு. 16வது வினா, கலைச்சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடு. சோசியல் ரீஃபார்மர். சோசியல் ரீஃபார்மர்னா சமூக சீர்திருத்தவாதி. சோசியல் ரீஃபார்மர் சமூக சீர்திருத்தவாதி. அடுத்த வினா 17வது வினா, உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதல். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதல். விழலுக்கு இறைத்த நீர் போல. விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல். பயனற்ற செயல். அடுத்து நகமும் சதையும் போல உவமை கூறும் பொருள் தெளிக. நகமும் சதையும் போல நட்பு. அடுத்து நட்பு சொல்லலாம். நகமும் சதையும் போல
உவமை கூறும் பொருள் வந்து நட்பு. ஒற்றுமைன்னு கூட சொல்லுவாங்க, ஆனால் ரெண்டுமே ஒரே ஆப்ஷனில் இருக்குது. நகமும் சதையும் போல் ஒற்றுமை கூட வரும், ஆனால் நட்புக்கு இங்கே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து ஆன்சர் இருக்குது. அடுத்து 19வது வினா, மாணவர்கள் நன்றாக படித்தனர் எவ்வகை வாக்கியம்? மாணவர்கள் நன்றாக படித்தனர் எவ்வகை வாக்கியம்னா தன்வினை வாக்கியம். தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார், இது பிறவினை வாக்கியம். தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார், பிறவினை வாக்கியம். அவரோட பையனை படிக்க வைக்கிறாரு, அதனால் வந்து பிறவினை வாக்கியம். அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல். அப்துல் நேற்று வந்தான், தன்வினை வாக்கியம். அப்துல் நேற்று வந்தான், தன்வினை வாக்கியம், அதாவது தன்வினை தொடர். வாக்கியம் தொடர் எல்லாமே ஒன்று தான். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதல். கல்வியில் பெரியவர் கம்பர். கல்வியில் பெரியவர் கம்பர். இதற்கான வினா, கல்வியில் பெரியவர் யார்? கல்வியில் பெரியவர் யார்? அடுத்த வினா, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். விருதுநகரின் முந்தைய பெயர் விருதுப்பட்டி. விருதுநகரின் முந்தைய பெயர் விருதுப்பட்டி. விருதுநகரின் முந்தைய பெயர் என்ன? விருதுநகரின் முந்தைய பெயர் என்ன? 24. இரு வினைகளின் வேறுபாடு அறிந்து தவறான தொடரை தெரிவு செய்க. தவறான தொடர்வை தெரிவு செய்க. நீங்கு நீக்கு. என் பெயரை நீக்க நினைத்தால் நீங்கு, தவறு. என் பெயரை நீங்க நினைத்தால் நீக்கு அப்படின்னு வரணும். நீக்க நினைத்தால் நீங்கு என்பது தவறு. பெயரை நீக்கியவுடன் பள்ளியை விட்டு நீங்கு, இது சென்டென்ஸ் கரெக்டாக அமைஞ்சிருக்கு. இக்குழுவை விட்டு நான் நீங்க வேண்டுமானால் என் பெயரை நீக்கு, இதுவும் கரெக்டு. தவறான பதிவுகள் நீங்க வேண்டுமென்று நினைத்து நீக்கிவிட்டேன், இதுவும் கரெக்டு. அப்போ சி ஆப்ஷன் மட்டும்தான் தவறு. அடுத்து 25வது வினா, கீழ்கண்ட வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. சேர்ந்து. அனைவரும் ஒன்று சேர்ந்து சிதறியுள்ள விறகினை சேர்த்து பல கட்டுகளாக கட்டினர். அனைவரும் ஒன்று சேர்ந்து சிதறியுள்ள விறகினை சேர்த்து பல கட்டுகளாக கட்டினர். ஆப்ஷன் சி கரெக்டான விடை. அடுத்து 26வது வினா, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. புதைந்து புதைத்து. ரவி மண்ணில் புதைந்த பொருளை புதைத்து வைத்தான். ரவி மண்ணில் புதைந்த பொருளை புதைத்து வைத்தான். அடுத்து 27வது வினா, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். டி ஆப்ஷன் கரெக்டான விடை. அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடு. பாடல் பாடினான், இது வந்து இறந்த காலம். பாடல் பாடினான், இது இறந்த காலம். பாடல் பாடுகிறான், இது வந்து நிகழ்காலம். பாடல் பாடுவான் அப்படின்னு வந்தால் அது எதிர்காலம். அடுத்து அகர வரிசைப்படி கீழ்கண்ட சொற்களை சீர் செய்க. அகர வரிசைப்படி நான் சொல்லியிருக்கேன். அகர வரிசைப்படி கேட்டாங்கன்னா உயிரெழுத்துக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸும் உயிர்மெய் எழுத்துக்கு அடுத்த ப்ரிஃபரன்ஸும் கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காவரிசை கொடுத்துருக்காங்க உயிர்மெய் எழுத்தில். அப்போ காக்கா கீ கீ கூ கூ கே கே கை இதெல்லாம் வந்து நீங்கள் 18 எழுத்தும் லைனாக கூட எழுதி வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ காக்கா கீ கீன்னு வரும்பொழுது 12 எழுத்து வரும். காக்கா கீ கீ கூ கூ கே கே கவு கை, அதுபோல் வந்து ஒரு 12 எழுத்து வரும். அது நீங்கள் லைனாக எழுதி வச்சுட்டு கூட எது ஃபஸ்ட்டு வரணும் செகண்ட் வரணும்னு நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஒரு கொஷின்னாலும் 1.5 மார்க். ஓகேங்களா, அதை மைண்டில் வச்சுக்கணும். ஒரு கொஷினுக்கும் நீங்கள் எவ்வளோ 500 1000 டிஃப்ரென்ஸில் வந்து பின்னாடி தள்ளப்படுவீங்க. அதனால் வந்து கவனம் தேவை ஒவ்வொரு கொஷினுக்குமே. அதுவும் அகர வரிசையெல்லாம் சாதாரணமாக நினச்சிட்டு போவோம், ஆனாலும் அதுவும் கடைசி டைமில் ஏதோ ஒரு கன்ஃபியூஸில் நம்ம மாற்றி எழுதிட்டு கூட வந்துடுவோம். அதனால் வந்து எல்லாமே வந்து நம்ம கவனமாக பண்ணணும். கான், கிளி, கீரி, குடுவை, கேள்வி, கொள், இது வந்து கரெக்டான வரிசை. அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. உழுந்தும் உழவே தலை. உழுந்தும் உழவே தலை. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. காற்றின் மெல்லிய தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்கிறது. காற்றின் மெல்லிய தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்கிறது. அடுத்து நம் இனிய சொற்களை பேச வேண்டும். சரியான இணைப்பு சொல் கேட்குறாங்க. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். ரெண்டுத்துக்கும் கமாக்கு பக்கத்தில் இல்லை என்றால் வந்திருக்கணும். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். சரியான இணைப்பு சொல் தருக. அலுவலக பணி காரணமாக வெளியூர் சென்ற என் தந்தை ஊர் திரும்ப டேஸ் 2 நாட்கள் ஆகும் என்றார். அலுவலக பணி காரணமாக வெளியூர் சென்ற என் தந்தை ஊர் திரும்ப டேஸ் 2 நாட்கள் ஆகும் என்றார். மேலும் 2 நாட்கள் ஆகும் என்றார். அடுத்து
34வது வினா இணைப்பு சொல் தருக. செல்வத்தின் பயன் ஈதல், எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். எனவே என்பது கரெக்டான இணைப்பு சொல். செல்வத்தின் பயன் ஈதல், எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். அடுத்த வினா மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதில் செயற்கைக்கோளின் பங்கு யாது? மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதில் செயற்கைக்கோளின் பங்கு யாது? இங்கே வினாச்சொல் யாது. அடுத்த கொஷினில் ஆழ்வார்கள் எத்தனை பேர்? இங்கே வினாச்சொல் எத்தனை. அடுத்து ஆத்திச்சூடியின் ஆசிரியர் யார்? இந்த கொஷினில் வினாச்சொல் யார். அடுத்து பொருத்தமான காலம் அமைத்தல். படி என்னும் சொல்லின் நிகழ்காலத்தை தேர்ந்தெடு. படிக்கிறான். படி என்னும் சொல்லின் நிகழ்காலம் படிக்கிறான். படித்தான் என்பது இறந்த காலம். படிப்பான் என்பது எதிர்காலம். படிக்கிறான் என்பதே நிகழ்காலம். வழுவு சொல்லற்ற தொடர் எது? தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னந்தோப்பு என்பர். இது கரெக்டு. தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னந்தோப்பு. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். கண்ணா மணி, கண்மணி. பொன் விலங்கு, மலை தேன், வான் மழை. கண்மணி, பொன் விலங்கு, மலை தேன், வான்மழை. ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து படிக்கும்போது ஒரு சென்டென்ஸ் உருவாகும், அதாவது ஒரு சொல் உருவாகும். 41வது வினா பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. வந்துடுறேன், வந்து விடுகிறேன் என்பதே சரியான எழுத்து வழக்காக அமையும். வந்துடுறேன் என்பதற்கு வந்து விடுகிறேன் என்பதே சரியான எழுத்து வழக்கு சொல்லாக அமையும். பி ஆப்ஷன் கரெக்டான விடை. அடுத்த வினா இரு பொருள் தருக. திங்கள்னா கிழமை சந்திரன். திங்கள்னா கிழமை சந்திரன். அடுத்து இரு பொருள் தரக்கூடிய சொல். ஆடை தைக்க உதவுவது நூல். மூதிரை அறநூல். ஆடை தைக்க உதவுவது நூல். மூதிரையும் ஒரு அறநூல். இரு பொருள் தருக. மாலைனா பூமாலை, மாலை பொழுது, அதாவது சாயங்காலம் சொல்லுவாங்க இல்லையா, அந்தி பொழுது. மாலைனா பூமாலை, மாலை பொழுது, அப்படி இல்லைனா அந்தி பொழுது, அப்படி இல்லைனா சாயங்காலம் சொல்லுவாங்க. இதுதான் மாலையை குறிக்கும். அடுத்து 45வது வினா குறில் நெடில் வேறுபாடுணர்ந்து பொருளறிக. குறில் நெடில் வேறுபாடுணர்ந்து பொருளறிக. அரு அப்படின்னா வெட்டுதல், ஆறுனா நதி. அருனா வெட்டுதல், ஆறுனா நதி. அடுத்து 46வது வினா கோடிட்ட இடங்களுக்கு பொருந்திய சொற்களை தேர்க. கோடிட்ட இடங்களுக்கு பொருந்திய சொற்களை தேர்க. மடுவில் மாடு குளித்தது. மடுவில் மாடு குளித்தது. மடுனா நீர்நிலையை குறிக்கும், அதில் மாடு குளித்தது. அடுத்து கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. சரியா தவறான்னு கேட்குறாங்க. இதில் 1, 2, 3 மட்டும் சரி, 4 தவறுன்னு கொடுத்துருக்காங்க. பழந்தமிழர்கள் மழைச்சோற்று நோன்பு இருந்து இறைவனை வழிபட்டனர். பழந்தமிழர்கள் மழைச்சோற்று நோன்பு இருந்து இறைவனை வழிபட்டனர். மழை வரலனா மழைச்சோற்று நோன்பு இருந்து இறைவனை வழிபட்டாங்கன்னா மழை வருன்றது ஒரு ஐதீகம். அதை சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வீடாக சென்று உப்பில்லா சோற்றை ஒரு பானையில் வாங்குவர். இதுவும் கரெக்டு. ஊர் பொது இடத்தில் வைத்து அனைவரும் பகிர்ந்து உண்பர். இதுவும் கரெக்டு. மழையில் நனைந்து கொண்டே உண்பர் என்பது தவறு. அடுத்து கூற்று சரியா தவறா. கூற்று பார்த்திங்கன்னா 1, 2, 3மே சரின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துடலாம். தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் கூத்துப்பட்டறை நா. முத்துசாமி என்ற கலைஞாயிறு. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சு வைக்க வேண்டியதுன்னா கலைஞாயிறுன்ற நா. முத்துசாமியோட கலைஞாயிறுன்னு அழைப்பாங்க. ஓகேங்களா. நா. முத்துசாமி அவர்களை கலைஞாயிறுன்னு அழைப்பாங்க. அவரோட அடைமொழி பெயர். கூத்துக்கலையின் ஒப்பனை, கதை சொல்லும் முறை ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு புதுவித நாடகங்களை உருவாக்கியவர். கூத்துக்கலையின் ஒப்பனை, கதை சொல்லும் முறை ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு புதுவித நாடகங்களை உருவாக்கியவர். இந்திய அரசின் தாமரை திரு விருதையும் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றவர். இதில் நா. முத்துசாமியோட அடைமொழி பெயர் கலைஞாயிறு. அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் கூத்துப்பட்டறை நா. முத்துசாமி என்ற கலைஞாயிறு. கூத்துக்கலையின் ஒப்பனை, கதை சொல்லும் முறை ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு புதுவித நாடகங்களை உருவாக்கியவர். இந்திய அரசின் தாமரை திரு விருதையும் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றவர். எல்லாமே சரி. அடுத்த வினா கலைச்சொல் தருக. யுமானிட்டி மனிதநேயம். யுமானிட்டினா மனிதநேயம். அடுத்து கலை சொற்களை அறிதல். டர்னடோ என்னும் சொல்லின் தமிழ்ச்சொல் சூறாவளி. டர்னடோ என்னும் சொல்லின் தமிழ்ச்சொல் சூறாவளி. அடுத்து சாலின் சாயில் என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல் கலர் நிலம். சாலின் சாயில் என்ற கலைச்சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் கலர் நிலம். அடுத்த வினா அகரவரிசைப்படுத்துக. இதில் எல்லாமே மா வரிசை கொடுத்துருக்காங்க. அப்போது மா எங்கே வந்திருக்குன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு மனத்துயர், அதுதான் ஃபஸ்ட்டு. அப்புறம் மாவிலை, மாமா, மீ, மீ, மூ, மூ, மே, மே, மை, மோ, மூ,
மவ் அப்படி வரணும். அந்த வரிசையில் வந்து மனத்துயர் ஃபஸ்ட்டு வரும், மாவிலை செகண்ட் வரும், மீமிசை தேர்ட், முன்னீர் வந்து ஃபோர்த், மேடு பள்ளம் ஃபிஃப்த், மொழிபெயர்ப்பு சிக்ஸ்த், மௌனம் செவன்த்து. அடுத்த வினா, அதுவும் அகரவரிசைப்படுத்துக. அடுத்த வினா 53வது வினா, அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. உழுவோர் உலகத்தார்க்கு அச்சாணி என போற்றப்பட்டனர். உழுவோர் உலகத்தார்க்கு அச்சாணி என போற்றப்பட்டனர். இதில் அச்சாணி என்பது ஃபஸ்ட்டு வரும், அப்புறம் உலகத்தார்க்கு, அப்புறம் உழுவோர். ஒரே வார்த்தை வந்திருக்கு. அப்போது எதுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னா, செகண்ட் எழுத்தில் வந்து எது முதல்ல வரும்னு பார்க்கணும். லா தான் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் தான் ழா வரிசை வரும். அப்போது அச்சாணி உலகத்தாருக்கு உழுவோர் என போற்றப்பட்டனர். ஆ உ ஏ எல்லாம் உயிரெழுத்துக்கள். போ என்பது உயிர்மை எழுத்து, அது கடைசியாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து 54வது வினா, வேர்ச்சொல்லை கொடுத்து தொழிற்பெயரை உருவாக்கல். வேர்ச்சொல்லை கொடுத்து தொழிற்பெயரை உருவாக்கல். கொடுனா கொடுத்தல், கொடுனா கொடுத்தல். 55வது வினா, வேர்ச்சொல்லுக்குரிய வினைமுற்றை கண்டுபிடி. வேர்ச்சொல்லுக்குரிய வினைமுற்றை கண்டுபிடி. போனா போனான், போனான் என்பது வினைமுற்று சொல். அடுத்து 56வது வினா, படி என்பதன் வினையாளனையும் பெயர் படித்தவர். படி என்பதன் வினையாளனையும் பெயர் படித்தவர். 57வது வினா, சென்றனர் வேர்ச்சொல்லை தருக. சென்றனர் வேர்ச்சொல்லை தருக. செல். சென்றனர் வேர்ச்சொல் செல். 58வது வினா, வேர்ச்சொல்லை தெரிவு செய்க. மகிழ் வித்தனன் மகிழ், மகிழ் வித்தனன் மகிழ். நடப்பால் இச்சொல்லின் வேர்ச்சொல் கண்டறிக. நட. நடப்பால் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிக. நட. மலை எனும் பொருள் தரும் சொற்களை தேர்க. மலை எனும் பொருள் தரும் சொற்கள் பொறுப்பு, வெறுப்பு, அசலம். பொறுப்பு, வெறுப்பு, அசலம். 61வது வினா, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். பிள்ளை, குட்டி, மடலி, வடலி, கன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? பிள்ளை, குட்டி, மடலி, வடலி, கன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்னா இளம் பயிர் வகை. இளம் பயிர் வகை. அடுத்த வினா, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எறிதல். விலைனா பொருளின் மதிப்பு, விலைனா உண்டாக்குதல். விலைனா பொருளின் மதிப்பு, விலைனா உண்டாக்குதல். 63வது வினா, பொருள் வேறுபாடு அறிந்து சரியானவற்றை தேர்க. வாசலில் போடுவது கோலம். பந்தியின் வடிவம் கோலம். வாசலில் போடுவது கோலம். சின்னலா வந்திருக்கு. பந்தியின் வடிவம் கோலம். இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும்ல, அதை சொல்கிறாங்க. கோலம் பெரியலாக வந்திருக்கு. அடுத்து 64வது வினா, ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் கூறு. கூரைனா வீட்டின் கூரை. கூரைனா வீட்டின் மேற்கூரை வரணும். அங்கே வீட்டின் தரைன்னு கொடுத்துருக்காங்க, அது கிடையாது. வீட்டின் மேற்கூரை தான் வந்து கூரைன்னு சொல்லுவாங்க. கூரைனா புடவை, கூரைப்புடவைன்னு சொல்லுவாங்க, புடவை. அடுத்து 65வது வினா, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் தருக. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் தருக. டிரான்ஸ்பிளான்டேஷன். டிரான்ஸ்பிளான்டேஷன்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. அடுத்த வினா, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல்லை தேர்ந்தெடு. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல்லை தேர்ந்தெடு. கான்சோனன்ட் மெய்யெழுத்து. கான்சோனன்ட் மெய்யெழுத்து. 67வது வினா, பால் பண்ணை. பால் பண்ணினா டெய்ரி ஃபார்ம். பால் பண்ணை, டெய்ரி ஃபார்ம். தோல் பதினிடுதல். டேனிங். தோல் பதினிடுதல். டேனிங். சாயம் ஏற்றுதல். டையிங். தறினா லூம். ஹேண்ட்லூம் சொல்லுவாங்கள்ல, கைத்தறின்னு சொல்லுவாங்க. ஹேண்ட்லூம்னா பால் பண்ணை, டெய்ரி ஃபார்ம். தோல் பதினிடுதல். டேனிங். சாயம் ஏற்றுதல். டேயிங். தறினா லூம். 68வது வினா, மரபு பிழை நீக்குக. பால் குடித்தான். பால் பருகினான் என்பதே கரெக்டாக இருக்கும், கரெக்டான வினை மரபாக இருக்கும். பால் குடித்தான் என்பது தண்ணீர் குடி, அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். இது பால் பருகு வரணும். அடுத்து சந்தி பிழையை நீக்குக. கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. இப்போது கசட தவற முன்னாடி வல்லினம் மிகும். வல்லினம் மிகும் மிகா இடங்கள் பார்த்திங்கன்னா சந்திப்பிழையை நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். கண்காணிப்பு கருவி. கருவி பாருங்கள், கசட தவற கா வல்லினை எழுத்து, அதுக்கு முன்னாடி ஈக்கு மிகுந்திருக்கு. அப்போது அது வந்து கரெக்டு. அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்பினான். டி
கசட தபரில் தீக்கு முன்னாடி இத்து வந்திருக்கு. அதுபோல் எல்லா இடத்துலையும் வந்து வல்லினம் மிகுமான்னு கேட்டால் மிகாது. ஓகேங்களா? ஒரு சில இடத்துல வல்லினம் மிகும், கசட தபர இடத்துல, ஒரு சில இடத்துல மிகாது. ஓகேங்களா? அடுத்து 70வது வினா. கோழி கூவும் மரபு பிழையை நீக்குக. கோழி கூவும் மரபு பிழையை நீக்குக. கோழி கொக்கரிக்கும். கோழி கொக்கரிக்கும் என்பதே கரெக்டு. கோழி கரையாது, காகம் கரையும், மயில் ஆகவும், புறா குணுகும். அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக. மென்சொடர் குற்றிலகுரத்தில் எஃகு மட்டும் ஆயுத தொடர் குற்றிலகுற சொல் வந்திருக்கு. நெனன நமன. மென்தொடர்னா மெல்லின எழுத்துக்கள். நெனன நமனில் நான் வந்திருக்கு, அப்புறம் இஞ்சி வந்திருக்கு. அக்கு வந்து ஆயுத தொடர் குற்றிலகுரத்தில் வரணும். அப்போ டி ஆப்ஷன் மட்டும் பொருந்தாத சொல். 72வது வினா. பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து இவற்றுள் பொருந்தா சொல்லை கண்டறிக. பாக்கு, பட்டு, பத்து இதில் சென்ட்ரு வேர்ட்ஸ் மட்டும் பாருங்கள். இக்கு, இட்டு, இத்து இது கசட தபர வன்தொடர் குற்றியலுகரம். ஓகேங்களா? பஞ்சு இது மென்சொடர் குற்றியலுகரத்தில் வரணும். அப்போ பி மட்டும் பொருந்தாது. அடுத்து 73வது வினா. நல்கினால் என்பதன் எதிர்ச்சொல் எடுத்தால். நல்கினால்னா கொடுத்தல், அப்போ அதுக்கு ஆப்போசிட் வேர்டு எடுத்தல். 74வது வினா. எதிர்ச்சொல் தருக. சோம்பல்னா சுறுசுறுப்பு. சோம்பல்னா சுறுசுறுப்பு. 75வது வினா. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதல். இரவலர்னா புரவலர். இரவலர்னா புரவலர். 76வது வினா. தம்முயிர் பிரித்தெழுதுக. தம் ப்ளஸ் உயிர். தம் ப்ளஸ் உயிர். இம்மு ப்ளஸ் ஊ வந்து சேரும்போது மூவா மாறிடும். அடுத்து 77வது வினா. பருத்தி ப்ளஸ் எல்லாம் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது பருத்தி எல்லாம். இத்து ப்ளஸ்ஸு இ ப்ளஸ் ஏ வரும். 2 உயிரெழுத்துக்கள் வரும்பொழுது பருத்தியில் பருத்தி அதில் இத்தும் ப்ளஸ்ஸு ஈயும் வரும். அப்புறம் எல்லாம்ல ஏவும் வரும். அப்போ 2 உயிரெழுத்துக்கள் வந்து வரும்பொழுது ஈ, அதாவது எரள வழல்ல யா வருதுங்கள்ல, அப்போது இ ப்ளஸ் இவ்வு வந்து நடுவில் தோன்றும். ஓகேங்களா? பருத்தி எல்லாம், பருத்தி எல்லாம். அப்போ இ ப்ளஸ் ஏ சேர்ந்து ஏவா மாறிடும். ஓகேங்களா? அடுத்து 78வது வினா. வட்டு ப்ளஸ் ஆட்டினான் என்பதை சேர்த்து எழுதுக. வட்டாட்டினான், வட்டாட்டினான். அடுத்து இப்பத்தியில் பயின்று வரும் அணி ஸ்லேடை அணி. இப்பத்தியில் வந்து ஸ்லேடை அணி சொல்லியிருக்காங்களாம். ஓகேங்களா? அடுத்து இது நமக்கு அவ்வளோ யூஸ் ஆகாது, அதனால தான் நான் படிக்கல. ஓகேங்களா? யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது மட்டும் நம்ம பார்ப்போம். அடுத்து இப்பத்தியில் இடம்பெறும் ஊரின் பெயர் செங்கல்பட்டு. இளைஞன் பயணம் செய்த வாகனம் எது? இளைஞன் பயணம் செய்த வாகனம் பேருந்து. இப்பத்தியில் இடம்பெறும் வினா தொடரை தேர்ந்தெடு. எந்த ஊருக்கு பயணச்சீட்டு வேண்டும்? எந்த ஊருக்கு பயணச்சீட்டு வேண்டும்? இளைஞனுக்கு அடிப்பட்ட இடம் கால். கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். அகர வரிசை, சந்திப்பிழை நீக்குதல், ஓர் இதெல்லாம் வந்து எல்லா கொஷின் பேப்பர்லேயும் வருது. வினா வகைகள், விடை வகைகள், குற்றியலுகிற வகைகள், இதெல்லாம் வந்து ரெகுலராக இலக்கணத்தில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் படிக்கணும். பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. மாலை நடக்கும் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஓர் அமைச்சர் தலைமை தாங்குகிறார். போ என்பது உயிர்மெய் எழுத்து, அதுக்கு முன்னாடி ஒரு யூஸ் பண்ணியிருக்காங்க. அமைச்சரில் ஆ என்பது உயிரெழுத்து, அதுக்கு முன்னாடி ஒரு யூஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டான ஆப்ஷன் சி. அடுத்த வினா. பிழையற்ற தொடரை கண்டறிக. ஓர் அழகிய சுற்றூரில் ஒரு குளம் இருந்தது. இதே எக்ஸாம்பிளே திருப்பி கொடுக்குறாங்க. நானும் இந்த 11 கொஷின் பேப்பரில் இதை வந்து ஒரு 3 டைம்ஸாவது பார்த்துட்ருப்பேன். ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. அப்போ என்னென்னா கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்றதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. ஓகேங்களா? ஆ என்பது உயிரெழுத்து, அதுக்கு முன்னாடி ஓர் பயன்படுத்தியிருக்காங்க. கு என்பது உயிர்மெய் எழுத்து, அதுக்கு முன்னாடி ஒரு பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து சரியாக பொருந்தும் இணையை கண்டறிக. இழைத்து செய்து இதுதான் வந்து கரெக்டு. நந்தவனம்னா இசைன்னு கொடுத்துருக்காங்க, தவறு. பனினா வேலை வரணும், பார்னா உலகம் வரணும், நந்தவனம்னா பூஞ்சோலை வரணும். அப்போ எல்லாமே மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ டி மட்டும்தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இழைத்துனா செய்து. சொல் பொருள் பொறுத்துக. எத்தனைக்கும்னா முயலும். வெறுப்புனா மயல், வெறுப்புனா மலை, கழனினா வயல், நிகர்னா சமம். எத்தனைக்கும்னா முயலும், வெறுப்புனா மலை, கழனினா வயல், நிகர்னா சமம். ஏ ஆப்ஷன் கரெக்டான விடை. அடுத்து 89வது வினா. சொல் பொருள் பொறுத்துக. பயிலுதல்னா படித்தல், நாணம்னா வெட்கம், முகில்னா மேகம், காளான்னா யமன். பயிலுதல்னா படித்தல், நாணம்னா வெட்கம், முகில்னா மேகம், காளான்னா யமன்.
அடுத்த வினா, ஒருமை பன்மை பிழையற்ற சொல்லை தேர்க. கண்ணகியின் சிலம்பு இதுவன்று. ஒருமை பன்மை பிழையற்ற சொல்லை தேர்க. கண்ணகியின் சிலம்பு இதுவன்று. அடுத்து ஒருமை பன்மை பிழை. கன்று டேஸ் தலையை ஆட்டியது. கன்று தனது தலையை ஆட்டியது. அடுத்து 92வது வினா, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? என் தங்கை பரிசு பெற்றாள் என்பது கரெக்டு. என் தங்கை பரிசு பெற்றாள் என்பது கரெக்டு. சரியான தொடரை தேர்ந்தெடு. நான் நன்றாக தேர்வு எழுதினேன். நான் நன்றாக தேர்வு எழுதினேன். இது உடன்பாட்டு வினைத்தொடர். உடன்பாட்டு வினைத்தொடர். நான் நன்றாக தேர்வு எழுதவில்லைன்னு வந்தால் அது எதிர்மறை வினைத்தொடரில் வந்திருக்கும். அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடு. அறைக்கு புத்தகங்கள் வருவித்தார். அறைக்கு புத்தகங்கள் வருவித்தார். இது பிறவினை தொடர். தனக்காக வாங்கியிருந்தால் அது தன்வினையில் வந்திருக்கும். ஒரு அறைக்கு புத்தகங்கள் வருவித்தார் அப்படின்னு வந்திருக்கு. அப்போது பிறவினை தொடர். கூட்டு பெயரை குறிப்பிடு. மா தோப்பு, தென்னந்தோப்பு, மாந்தோப்பு இதெல்லாம் கரெக்டு. அடுத்து கூட்டப்பெயரை குறிப்பிடு. கற்குவியல். கற்குவியல் என்பது கரெக்டு. கற்குவியல். சொற்களின் கூட்டுப்பெயர்கள். கீழ்காணும் சொல்லின் கூட்டுப்பெயர் யாது? ஆடு மந்தை. ஆட்டு மந்தை என்பது கரெக்டு. நிறைதான் வரும். வீரர்கள் படை வரும். யானை கூட்டம் வரும். ஓகேங்களா? ஆட்டு மந்தை என்பது கரெக்டு. 98 நீண்டதொரு காலப்பகுதி எனும் பொருளை தரும் சொல் ஊழி. நீண்டதொரு காலப்பகுதினா ஊழி. நீண்டதொரு காலப்பகுதி ஊழி. அகம் இச்சொல் தரும் இரு பொருள்களை கண்டறிக. அகம் இச்சொல் தரும் இரு பொருள்களை கண்டறிக. அகம்னா வீடு, இன்னொன்று மனம். உள்ளம். உள்ளம்னா மனம். ஓகேங்களா? பிறகுனா வந்தால் வாசனையில் வந்துடும். வீடுனா வீடு ஒன்று, அகம்னா மனம்னா உள்ளம். 100வது வினா, சரியான இணையை தெரிவு செய்க. அலங்காரம்னா ஒப்பனை. அலங்காரம்னா ஒப்பனை. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ அதோட ஃபினிஷ் ஆகுது. வீடியோ பிடிச்சிருந்தா, அதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. புதுசாக யாருன்னா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தென் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில் வாங்கி பே பண்ணி கிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.